ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்களா? பட் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸாக இருக்கா? இந்த வீடியோட கோல்டு விசஸ் சில்வர் சென்னையில் இப்போதைக்கு எது பெஸ்ட்டுன்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஸ்ரீராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லதா இல்லை சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ கோல்டு ப்ரைஸ் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. பட் ஆனால் ஃபெஸ்டிவல் டைமுக்கு முன்னாடி ஹை ஆகலாம். ஸோ இது வந்து லாங் டேர்முக்கு சேஃப். ஆனால் ரிலீஸ் ரொம்ப ஈஸியாக ரிலீஸ் ஆகிடும். ஜுவல்லரியோட காயின் இல்லைனா பார் வாங்குறது ரொம்ப பெட்டர். டிஜிட்டல் கோல்டு ஃபோனில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க. இதே சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்னா சில்வர் ப்ரைஸ் வந்து இப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஆனால் இண்டஸ்ட்ரியல் யூஸ்டாக ஃப்யூச்சரில் தான் டிமாண்ட் இருக்கும். இப்போதைக்கு டிமாண்ட் வந்து ரொம்ப ரிஸ்க் தான். ஸோ காயின்ஸ் அண்ட் பார்ஸ் வாங்கினா இதுலேயும் காயின்ஸ் அண்ட் பார்ஸ் வாங்கினா ரொம்ப ஈஸி தான். ஸோ ஷார்ட் டேர்மில் ரிஸ்கி, ஆனால் க்ரோத்துக்கு சான்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் சில்வரை விட கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சேஃபாக இன்வெஸ்ட் பண்ண போத் கோல்டு அண்ட் சில்வர் ஓகே. பட் ஆனால் கோல்டு வந்து ஒரு 1 ஸ்டெப் மேலே இருக்குது. ஸோ பட்ஜெட் இருந்தால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி சிம்பிள் ஃபினான்ஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.